கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த நானோ ஃபிஷ் டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃப்ரெண்டோட அக்வேரியம் ஷாப்பான அண்ணாமலையார் அக்வேரியமில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் டேங்க் வந்து யார் செட்டப் பண்ணா அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் புதுசாக என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். இந்த ஃபிஷ் டேங்க் வந்து யார் செட்டப் ரெடி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணாமலையார் அக்வேரியம் ஓனரோட பையன் தாங்க ரெடி பண்ணியிருக்காப்புல. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாப்புல. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு டேங்கை வந்து கிரியேட்டிவிட்டியாக பண்ணியிருந்தாப்புல. ஓவரால் எனக்கு வந்து இந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது என்னன்னு கேட்டேன் நான். இது ஒரு தீம் அப்படின்னாப்புல. என்ன தீம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து ஒரு 2 டைப் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னாப்புல. ஸோ இங்கே இந்த பக்கம் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு கலரும், அந்த பக்கம் லேண்ட்ஸ்கேப் ஒரு கலரும். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே வேறு டைப் ஆஃப் பிளான்ட் இருக்குது, அங்கே வேறு டைப் ஆஃப் பிளான்ட் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து நல்லாவே இருந்ததுங்க. ஒருவேளை உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன பசங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணி ரெடி பண்ணி காமிக்க சொல்லுங்க. உண்மையிலேயே அவங்களோட கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து கண்டிப்பாக வளரும். கண்டிப்பாக பசங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பெயிண்டிங் பண்ணலாம், ஒரு பாட்டு பாடலாம், இல்லை வந்து மியூசிக் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அக்வாஸ்கேப்பிங் ரெடி பண்ணி ஒரு கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலேயே வேறு விதமான விஷயங்க. அதாவது நீங்கள் ஒரு வீடை கட்டி அதில் வாழ்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்த உருவாக்கி அதுக்குள்ளே வந்து ஒரு உயிரினங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றலை தாங்க நான் பார்க்குறேன். அப்படியே அந்த தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.